இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே அவரோட வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய விக்கால்பா அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிருத்திவி அப்படின்ற படத்தோட நாயகன் சின்ன வயசுல இருந்து ஒரு டிராமாவால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட கண்களுக்கு வித்தியாசமான உருவம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், இவரோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த உருவத்தால இவர் பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மர்மமான விஷயம் கூட இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அதெல்லாம் என்ன முடிவில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இருக்கு, அதையும் சேர்ந்துதான் நாம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் அழகான ஒரு ரெட் கலர் பலூன் எடுத்துக்கிட்டு ஜாலியா, அதாவது சந்தோஷமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்ததும் அங்க என்ன பாக்குறா அப்படின்றத நமக்கு காமிக்காம அந்த பலூன் பறக்க ஆரம்பிக்குது. இவனோட முகத்துல அப்படி ஒரு பயம் இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணா படத்தோட நாயகனான பிருத்வி அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஐடி கம்பெனி வச்சிருக்க இந்த மனுஷன் கார்ல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவரோட இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணவே இல்லை. இந்த கம்பெனியை மூடுறது தான் எனக்கு நல்லதுன்னு படுது அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பட்டு இவருக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சின்ன பையனை காமிச்சாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இவர் தான். இவர் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது இவருக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு அசுரனோட முகத்தை வரைஞ்சு அதை பார்த்து அம்மாவை கூப்பிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டேவும் இருக்கு. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நாயகன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார் அப்படின்ற மாதிரியும். சோ பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த போனை பாக்குறாரு. நிறைய மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு இவரோட வீட்டுக்கு போக டிரைவர் பாத்தீங்கன்னா, சார் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்ட ரொம்ப வருத்தமா இருந்த சார்னு சொல்ல. சோ இவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்க போல. அந்த விஷயத்தை இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக இவரோட காதலி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்காங்க போல. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் வரவேற்று உள்ள கூட்டு போய் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கூட இருக்கவங்க எல்லாருமே, அதாவது இவங்க ஒரு கப்பல் மாதிரி இன்னொரு கப்பல் கேங்கா இருப்பாங்க. அவங்களும் இவங்க 4 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். அன்னைக்கு நைட்டு ரொம்ப நல்லா போய்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல நாயகன் இருக்காலையா ஒரு மனுஷன், அதாவது ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தோட சிரிப்போட இருக்க ஒரு மனுஷன் இவரை பார்த்து பயமுறுத்துற மாதிரியும், தனக்குள்ள ஏதோ ஒன்று, அதாவது தனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்க மாதிரியோ, தன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான வித்தியாசமான உணர்வுகள் இவருக்குள்ள தோணிக்கிட்டே இருக்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும். சரி டாக்டர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போக அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இவருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதை டீட்டெயில்டா சொல்ல முடியுமான்னு கேட்க இவருக்கு இதுக்கு மேல அதை நினைவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. நினைவுபடுத்தினாலே எது ஒன்று ஆகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். இதனால இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இவரோட லைஃப் ஸ்டைல ஒரு மாதிரி பேலன்ஸா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா இவருக்கு பர்சனலா அந்த விஷயம் இன்னும் பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இவர் தனிமையில இருக்கும்போது, அதாவது காதலி வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தனிமையில இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும், பக்கத்துல நிறைய ரெட் கலர் பலூன் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பலூனுக்கு நடுவுல ராட்சச முகம் ஒன்று இருக்கிற மாதிரியும், வெள்ளை கலர்ல, அதாவது உடம்பு முழுக்க வெள்ளை நிறத்துல ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு கனவுல நிஜத்துல அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாமே பயமுறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியும். இதனால இவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இங்க இவரோட பேண்ட்ல சிறுநீர் கழிக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு. அந்த சமயத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் அவரோட கம்பெனியோட இன்வெஸ்டர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதனால நாங்க ஒரு சூப்பரான பிளான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பிளான பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் நீங்க வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறது என்னோட மணி, இதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, இந்த கம்பெனி ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரஃபா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஊர்ல இருந்து ஒரு கால் வர ஆரம்பிக்குது. எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் உடம்புக்கு முடியாத அம்மா, அதாவது கேன்சர் பாத்தீங்கன்னா 4th ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், அவங்கள விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஊர்ல இருக்கவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம்லாம் வர்றதே இல்ல, அம்மா ஒரு நாள் கூட்டு வந்தா என்னப்பா, அம்மா இந்த ஊரை பார்த்த மாதிரி இருக்கும், நாங்களும் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு யோசனை தோண ஆரம்பிக்குது. இதனால இவரோட மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறேன் அப்படின்ற மாதிரி மொத்த திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவரோட அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உங்களோட அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாமே யக்ஷனகானா அப்படின்ற ஊர்ல ஒரு பிரத்யேகமான ஒரு நடனம் இருக்கு. அந்த நடனத்தை இவங்க ஊர்ல இருக்க ஒருத்தர் ரொம்ப சிறப்பா ஆடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை கன்வின்ஸ் பண்ணி அம்மாக்கு இந்த கடைசி ஆசையா நம்ம நிறைவேற்றினா என்ன அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு வேகமா தன்னோட நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தன்னோட பயணத்தை தொடங்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட கிராமம் இந்த காட்டு பகுதிக்கு நடுவுல சின்ன கிராமம் அப்படின்ற மாதிரி, எமர்ஜென்சி அப்படின்னா கூட இந்த சுத்தி தண்ணி எல்லாம் இருக்கும், அதை தாண்டி போட்ல தான் போயிட்டு வரணும் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்கு இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இவருக்கு ரூட் இப்போ தேவைப்படுது, அதாவது தெரியணும், பக்கத்துல இருக்கவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி போக அப்பதான் பொம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்க அறிமுகமாகிறார். சார் நான் அந்த வழியா தான் போறேன், சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வயசானவர் தான் அந்த புகையில எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அந்த காரிய நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் இருக்காப்ல இல்லையா, அவரோட வாயில இருக்க எச்சில வெளியில துப்புறதுக்கு பதிலாக ஹீரோவோட கார் கண்ணாடியில துப்பிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். பொறுமை காத்தது போதும், நீ முதல்ல வண்டியை விட்டு இறங்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது சார் நான் தெரியாம பண்ணிட்டேன், இங்க பக்கத்துலதான் ஒரு ஆறு இருக்கு, அங்க போய் வண்டியை விடுங்க, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க இவர் தண்ணி இருக்க இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார் அப்படின்னு மாதிரியோ காரை ஒரு இடத்துல விட்டுட்டு இது மொத்தத்தையும் கழுவையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு அந்த இடத்துக்கு போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர் இவரை வந்து தொடுறாரு அப்படின்னு மாதிரியோ பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது என்ன சார் எங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு மாதிரி கேட்க இல்ல சார் என்னோட காரை கழுவணும் அப்படின்ற மாதிரி பொம்மா அப்படின்ற ஒருத்தர் தான் எங்க கூட்டு வந்தார், அவர் கழுவிக்கிட்டே இருக்கும்போது நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற பொம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா சார், நீங்க யாரை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவருக்கு என்ன பேசுறதுன்னு புரியல, என்ன 4 வருஷம் ஆகுதா, நான் இப்பதானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா காரை கிட்ட ஓடி வரும்போது அங்க அந்த நபர் கிடையாது, காரை காலியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயத்துல அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவர் வெளிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்தது தான் இவருக்கு பேயா இருக்குமோ அப்படின்னு பயம். அவனை கிட்ட வந்து அப்படின்னா அவனை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. சார் அங்க சுத்திக்கிட்டு இருக்க பைத்தியக்காரன் சொன்னா என்ன மாதிரியே ஒருத்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் சார், அதை நான் தான் ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா சார் அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்ததோ அப்புறம் கல்ல தூக்கி அடிச்சு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார், வாங்க சார் இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட ஊருக்கு போனோம் அப்படின்னா தண்ணி வழியா தான் போகணும். சோ இதனால கார் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அங்க கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் கிராமம் மாதிரி இருக்கும், நிறைய மக்கள் இருக்க மாட்டாங்க. தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் ஒரு நபரோட பேரை சொல்லி இவரை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன், 5 வயசுல என்னோட அம்மா கூட நான் இங்க இருந்தேன் அப்படின்ற மாதிரி அம்மாவோட பேரை சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து நீ போறப்பா இவ்வளவு பெரிய ஆளாயிட்டியாப்பா, உன்னோட அம்மா எப்படி பார்க்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் தேடி வந்த நபர் வெளியில போயிருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கு. இதனால இவரோட பழைய வீடு அதாவது இவர் தங்கிட்டு இருந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு போறாரு. சின்ன வயசுல நிறைய இடங்கள்ல சுத்தி தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நினைவுகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சும்மா அப்படியே கண்ணிலே ஓட்டி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு கியூட்டா காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவர் தேடி போன நபர் வந்துட்டாருன்றப்போ அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மாக்கு இந்த மாதிரி 4th ஸ்டேஜ்ல இருக்கு, நான் இப்போ உங்களை தேடி வந்ததுக்கான காரணம் என்னோட அம்மா பாரம்பரிய நடனத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய முறை உங்களை தேடி வந்திருக்கதை நான் பார்த்திருக்கேன், அதே மாதிரி கடைசியா ஒரு முறை நீங்க அவங்களுக்காக இதை பண்ண முடியுமான்னு கேட்க இவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 85 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல என்னால நடக்க கூட முடியலப்பா, அதெல்லாம் நான் கட்டியே பல வருஷம் ஆகுது, என்னால முடியாதுப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, நீங்க என்ன ஊர் மக்களுக்காக ஆட போறீங்க, அவங்க இப்போ அப்போன்னு இருக்காங்க, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, நீங்க தாராளமா இதை பண்ணி கொடுக்கலாமேன்னு கேட்கும்போது இந்த மனுஷன் சம்மதிக்கிறார் அப்படின்ற மாதிரியும். இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ அங்க இருக்க இடங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாகிங் போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான மழை, இங்க இருந்து ஒரு வாரத்துக்கு யாரும் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு. இதனால இவங்களோட கம்பெனில இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு நான் வர டைம் ஆகும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது, உங்களோட அம்மா பயங்கர கிரிட்டிக்கலா இருக்காங்க அண்ட் எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வேக வேகமா அந்த வயசானவர் போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியோ அவங்கள வீடியோ கால் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு இங்க அந்த பாரம்பரிய நடனம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களோட உயிர் பிரிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல ஹீரோட அப்பா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் தனக்கு எல்லாமுமா இருந்தது தன்னோட அம்மா தான். தன்னோட அம்மா தனக்கு இப்ப இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு சோகம் இவனோட மனசை காயப்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் இவனும் அம்மா கூட இருந்த விஷயங்கள் மட்டுமே தான் இவரோட கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே காமிச்சு அம்மாவோட இறுதி சடங்கு எல்லாத்தையுமே இவங்களோட சொந்த ஊர்ல தான் பண்றாரு அப்படின்ற மாதிரியோ அம்மாவோட நினைப்பால இந்த சொந்த ஊர்லயே கொஞ்ச நாள் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் ஊருக்கு வெளியில ஒரு பெரிய பெரிய ஆலமரம் இருக்கு, அங்க போய் உட்காந்து சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கைகளால் எடுக்கும்போது பெரிய சலங்க மாதிரி இருக்கு. அந்த சலங்கையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவங்களை கூப்பிடுற மாதிரியும் அண்ட் திரும்பி பார்க்கும்போது அங்க யாரும் இல்லாம போயிடுறாங்க, மர்மமா இருக்கு. இதனால அங்க இருந்து கிளம்பி இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கேயே போகட்டும் அண்ட் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள போவோம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த பொம்மா கூட்டு வந்தார் இல்லையா அவரை அவரோட ஊர்ல இறக்கி விடணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மனுஷன் இறங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியோ ஹீரோ மட்டும் தனியா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் தீப்பந்தத்தோட அதாவது அசுர உருவம் முன்னாடி வர மாதிரியோ இவரோட கண்களுக்கு
இவங்களுக்கு இது அப்படியே பளிச்சு நடிக்கிற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்ற மாதிரி அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல. சோ ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல நாயகன் இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதல் இருக்காங்களே வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வரும்போது நான் எங்கெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கார்ல சேர்ந்து 2 பேரும் பயணிக்க ஆரம்பிக்க அப்பதான் இவங்களுக்குள்ள காதல் எப்படி உருவாச்சு அப்படின்றது நாயகனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அம்மா போனதுக்கு அப்புறம் ரொம்ப சோகத்துல இருக்கும்போது அப்பதான் இவங்க முதலா இவரோட வாழ்க்கைக்குள்ள வராங்க அப்படின்னு மாதிரியும் அண்ட் தொடர்ச்சியான முறைகள்ல இவரை சந்திக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோ ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணணும்னு போக அங்கதான் இவங்க நிறைய முறை அவரை மீட் பண்றாங்க அப்படின்னு மாதிரியும் 2 பேருக்கும் நடுவுல சின்ன சின்ன கான்வர்சேஷன் ஏற்பட்டு இது ஒரு கட்டத்துக்கு மேல காதலா மாற ஆரம்பிக்குது. இந்த காதல் லிவிங் டுகெதர்ல போய் இப்போ 2 பேரும் அந்த லிவிங் டுகெதர்ல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு சின்னதா ஒரு பாடல் மூலமாவே காட்டிட்டு இவங்க இப்போ 2 பேரும் பிரசன்ட்ல கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அப்ப நாயகனுக்கு ஒரு போன் கால் வருது. அதை எடுக்கணும்னு போகும்போது பட்டுன்னு கட் ஆயிடுது. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களோட காதலியோட போன் இருக்கு இல்லையா அதுல ட்ரை பண்ணலான்னு போக அப்பதான் திடீர்னு ஒரு பெண் எக்கச்சக்கமான முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ஒன்னும் புரியல யாரா இருக்கோ அப்படின்னு கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நீ என்ன கட் பண்ணி விடலாம் ஆனா உண்மை எல்லாத்தையும் மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 மெசேஜ். அந்த மெசேஜ் பார்த்தது இவருக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவங்க வேற ஒரு நபர் கூட இருக்காங்க. 2 பேரும் அந்தரங்கமான முறையில் நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. நீ அந்த பணக்கார பையனோட போய் செட்டில் ஆயிட்டியா, அது கேன்சரா இருந்த அவங்க அம்மா என்ன ஆயிட்டாங்க போயிட்டு இருப்பாங்களே, கண்டிப்பா நீ தாண்டி ஏதாவது வேலையை பார்த்திருப்ப, காலையில ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு ஈவினிங் இவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க, இல்ல என்ன ஜென்மோண்டி அப்படின்ற மாதிரியோ இந்த போட்டோஸ் எல்லாமே கண்டிப்பா நான் அவனுக்கு காமிச்சு மிரட்ட தான் போறேன் அப்படின்ற மாதிரி சாம்பிளுக்காக இந்த போட்டோஸ் இவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. சோ இதான் நாயகன் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இதை பார்த்தது தன்னோட காதலி அதாவது எனக்கு நெருக்கமானவ தன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிற நாயகி அவங்க எழுந்து பாக்குறாங்க. கார் ஒரு ஓரமா நின்றுகிட்டே இருக்க தன்னோட காதலனை காணோம். எழுந்து வெளியே போய் அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட போன் அடிக்க ஆரம்பிக்குது. இவங்க பக்கத்துல பார்த்தா அந்த போன் இல்ல. எங்கன்னு தேடி அரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ராட்சச உருவம் இருக்கு இல்லையா அது பெருசா அந்த ரோட்ல வரையப்பட்டு அதுக்கு நடுவுல அந்த போன் இருக்கு அப்படின்ற மாதிரியோ நாயகன் அங்க எங்கேயுமே இல்லை அப்படின்றதோ இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ குழம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்களோட பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த பாரம்பரிய கலையில தான் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ ஊரா போய் இந்த கலைகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் இவங்களோட காதலனுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியோ அதாவது விட்டுட்டு போறதுக்கு இதை ஒரு காரணமா காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஆடின அப்படின்னா நம்ம கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களை உதறிட்டு போக ஆரம்பிக்க இவங்க நிறைய முறை நிறைய இடங்களுக்கு போய் அதாவது ரோட்ல நினைவரை கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் மதிக்கிறதா தெரியல. இதனால ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு ஒரு பாடல் மூலமா காமிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல இவங்க இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெங்களூர் போகிறாங்க அப்படின்ற மாதிரியோ அங்க கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல நாயகன் இருக்கால பிருத்திவி அவரை இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்றக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு கேட்கும்போது இவங்க சொல்றதா தெரியல. அப்படியே கட் பண்ணா இவங்களோட ஸ்கூல் சீனியர் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கும் போது அவங்க நிறைய செஷன்ஸை கூப்பிட்டு அதாவது அவங்க ஒரு சைக்காட்டிஸ்டா இருக்காங்க. ஸோ இதனால பர்சனலா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் பிருத்திவியை தேடி ஹீரோயின் அவரோட கம்பெனி வரைக்கும் போயிருப்பாங்க. அவர் சிங்கப்பூர் போயிருக்கார் அப்படின்னு சொன்னதால அவரை ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. அண்ட் இவங்க இந்த டாக்டர் கிட்ட செஷன் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் பிருத்திவி இந்த டாக்டரோட பேஷண்ட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட அவரோட போன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்க இவங்க எதுக்குன்னு கேட்கறாங்க. இங்கதான் காரணம் என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்க இப்போ லவ் ஃபெயில இருக்காங்க இல்லையா இதனால இவங்களோட அப்பா ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரியோ அங்க சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நினைவுகளால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோவோட அம்மாவும் அங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்கள முதலா சந்திக்கிறாங்க. நீ எதுக்காகமா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சில ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லி இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அவங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ சின்ன வயசுல என்னோட பையன் அரக்க வேஷம் போட்ட ஒருத்தனை பார்த்து பயந்து போய் யூரின் அடிச்சிட்டா அன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு அவன் பயத்துல ஏதாமா இருந்தா அப்பத்துல இருந்து என்னோட பையனை நான் கேர் பண்ணி பாத்துக்கிறது வழக்கம். இப்போ அவன் என்ன பாத்துக்கிட்டு இருக்காமா எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு நல்ல பொண்ணு அவனோட வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்றதான் நீ வேணா என்னோட பையன் கிட்ட பேசுறியாமா அப்படின்ற மாதிரி இந்த டாக் எடுக்கும்போது இவங்க தன்னோட அப்பா தன்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஓடி போறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாங்க. இதனால இவங்களை இங்க இருந்து கூட்டு போக இவங்க வெளியில போன ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த லேடிக்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். இது இவங்களுக்கு ஒரு மாதிரி சோகத்தை கொடுக்குது. அது கூடவே அவங்களோட பையனை பத்தி சொல்லிட்டு போற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை அவங்க கேட்டிருப்பாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இதனாலதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியோ சோ இவரோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு மாதிரியோ இவரோட வாழ்க்கைக்குள்ள அந்த வர ட்ரை பண்ண ப்ராசஸ் இருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் இவங்களோட முன்னாள் காதலன் வந்து இவங்களை தொல்லை
ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்தை தான் இவங்களோட ஃப்ரெண்டு பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்க ரிவீல் ஆகி முடிக்கும் போது நாயகன் காட்டுக்குள்ள மயங்கி கிடக்கிறார் அப்படின்னு மாதிரி நிறைய காயங்களோட இருக்கார் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகியும் டாக்டரை போய் விசாரிச்சு அன்னைக்கு என்ன நடந்திருக்கோ அப்படின்னு மாதிரி பத்தி பேச ஆரம்பிக்க நமக்கு அதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தான் கூட இருக்க அந்த பொண்ணை ஏமாத்திட்டா அப்படின்ற விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த அசுரன் போட்ட ஒரு நபர் உட்காந்துக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கத்துல மொட்டையா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் உட்காந்து ரெண்டு சைடு இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. தூரத்துல ஒரு ரெட் கலர் பலூன் பொறுமையா போய்கிட்டே இருக்கும்போது இவர் தன்னிலையை மறக்கிறார் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து அந்த அசுர உருவத்தை வரைஞ்சிட்டு அண்ட் காட்டுக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த அசுர உருவம் இவர் துரத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய காயங்கள் எல்லாத்தையும் அது ஏற்படுத்துது. அண்ட் இவர் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டார் அப்படின்ற எல்லாமே இங்க நமக்கு ரிவீல் ஆக இங்க டாக்டர்ஸ் கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க இருக்க எல்லாருமே அவரோட பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாயகனுக்கு இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு நபர் அதாவது ஒரு அசுரனை அவன் பார்த்தார் அப்படின்ற மாதிரி அவரோட காதல கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு கார்ல கூட இருந்த அந்த பொம்மா இதை பார்த்துருப்பாரான்னு கேட்க பொம்மை தான் முன்னாடி இறங்கிட்டார் இல்லையா, இதனால இது நடக்காத காரியம். ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் பார்த்த விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் சின்ன வயசுல ஒரு அசுரனை பார்த்து பயந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வாரமா ஜுரத்துல இருந்தார் அப்படின்றதும் ஹீரோயின் மூலமா அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது மூலமாவே டாக்டர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஹாலுசினேஷன் டிசார்டரா இருக்கலாம், சின்ன வயசுல அந்த பயம் அவருக்கு பயங்கரமா பாதிப்படைய வச்சிருக்கு. அந்த பாதிப்பால தான் இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவரோட அம்மா. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட அம்மாவே அவர் விட்டு போயிட்டாங்க. அன்னில இருந்து தான் இந்த ஹாலுசினேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பயத்தை நம்ம எப்படியாவது போக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் தனியா கூட்டு போய் ஏதோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோட சின்ன வயசுல அவர் சந்திச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்னா போய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வயசானவரை சந்திக்க அப்படியே கற்பாரா ஹீரோ கிட்ட வர ஆரம்பிக்குது. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை தேடி அந்த அசுர உருவம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ இந்த மனுஷன் அப்படியே பயந்து கண்ணு மூடும்போது அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே இவரோட கண்ணை திறக்கிறாங்க. இங்க எதிரில் இருக்கிறது யாருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வயசானவரை பேசுனாங்க இல்லையா, அந்த வயசானவர் தான் கெட்டப்ப போட்டுட்டு நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்றது பக்கத்துல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பெரிய ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து ஓடிச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது இவர் தான். சோ பின்னாடி பார்த்த விஷயம் இந்த வயசானவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் அந்த அசுரனோட கெட்ட போடணும் அப்படின்றதுக்காக ஊருக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆலமரத்தோரமா ஒரு பீடி பிடிச்சிக்கிட்டே இருக்க அதை இந்த குழந்தை பாக்குது அப்படின்ற மாதிரியோ தன்னோட மைண்டுக்குள்ள அது ஏத்திக்க ஆரம்பிக்குது. அன்னில இருந்து தான் அந்த உருவத்தை பார்த்து இவர் பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரியோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவருக்கு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சாலும் ஆனா இவரோட பாஸ்ட்ல பிரசன்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்களை மறந்து போயிட்டாருன்னு இருக்கும். அதுல ஒண்ணுதான் ஹீரோயினோட இன்னொரு காதல் அப்படின்றது. இதை பத்தி அவங்க டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவனோட பயம் இதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இதனாலதான் இந்த மாதிரி மெத்தட நாம அவங்க முன்னாடி வந்து நிறுத்தணும், இது நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. இந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியாம இருக்குதான் நல்லது. நம்ம அவனை ஏமாத்தலாம் போக கிடையாது, அவனோட மைண்டை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எந்த இடத்துல ஒரு பயந்து நடிகிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் போட்டு ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துகிட்டே இருக்கும்போது நாயகிக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரியும் இவங்க திரும்பி பாக்குறாங்க, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு உருவம் இருக்குடா அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் சிரிக்க ஆரம்பிக்கிறார். சோ இவங்க அந்த அசுர உருவத்தை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க, பயத்தை போக்கிட்டாங்க. ஆனா அதை தாண்டி இவரோட சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா அந்த அரக்கனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போனதால யாருக்கும் தெரியாம எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. இதை ஊர் மக்கள் பாக்குறாங்க, பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மனசுடைஞ்சு போன அந்த நபர் இந்த பெரிய ஆலமரத்துல தான் தூக்கு போட்டு இறந்து போனார் அப்படின்னு மாதிரியோ இதனாலதான் மொட்டை உருவத்துல ஒருத்தர் நாயகனை அடிக்கடி வந்து பார்த்தாருன்றோம் இல்லையா, அது நடந்திருக்கும். சோ தூக்கு போட்டு இறந்து போனதை இவர் சின்ன வயசுல பார்த்திருக்கார். இப்ப இதுக்கான விளக்கம் அப்படின்றது எங்கேயுமே காட்டப்படல, இன்னும் அவங்களை இது பின்தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இப்ப ரெண்டு பேரும் இதுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.